எத்தனையோ மக்கள் இந்த வருடத்தை கண்டவர்கள் இந்த வருட கடைசியில் இல்லை. நமக்கு ஜீவன் தந்திருக்கிறாங்க. கடினமான சூழ்நிலை கூட நம்மளை போஷித்தாரு, வழி நடத்தினாரு, நம்மளை பாதுகாத்தாரு. இந்த வருடத்தில் ஆண்டவருடைய செய்த நமக்கு நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துவோம். தேவனுடைய சமூகம் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறது. தேவனுடைய சமூகம் நமக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிறது. தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவர் உலாவி நம்மை ஆசீர்வதிக்கிறார். நன்றி உள்ள இதயத்தோடு துதி பாடலோடு இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லத்தக்க நம்மளை தாழ்த்துவோம். இதுவரை ஜீவனோடு இருப்பது என்னுடைய பலத்தால் அல்ல, என்னுடைய தயவாண்டவரே. நெருக்கத்தில் என்னை விடுவித்தது உங்களுடைய கிருபை அப்பா. தகுதியில்லாத எங்களுக்கு நீர் பாராட்டின உங்களுடைய இரக்கங்களுக்காக நன்றி ராஜா. கடந்த ஆண்டு இல்லாததை இந்த ஆண்டில் எங்களுக்கு செய்து கொடுத்தீங்க. இந்த நாள்ல நமக்கு சாட்சியா நாங்க ஒவ்வொருவரும் சொல்லணும் ஆண்டவரே, இந்த இடத்துல கர்த்தர் அந்த ஆண்டு எங்களுக்கு என்னென்ன நன்மை செய்தார் என்று சொல்லி சபை நடுவே உண்மை உயர்த்துவேன் என்று சொல்லி தாவி சொல்கிறான். நாம் இயேசுவுக்கு சாட்சி சொல்லும் போது நமக்குள்ள பெற்றுக்கொண்ட விடுதலை அற்புதம் உறுதியாகிறது, நிரந்தரமாகிறது. எதிர்த்து நெல் பிசாசு ஓடி போவான், இயேசுவுக்கு சாட்சி சொல்லி ஓடி போவான்னு சொல்லியிருக்கிறது. அங்க சாட்சியா சொல்லத்தக்க எங்க நிந்தையை மாற்றினா, எங்க கண்ணீர் ஜெபத்துக்கு வாஞ்ச விருப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். எங்கள் சிறையிருப்பை மாற்றினார். பிள்ளைகளை ஆசிர்வதித்திருக்கிறார், சுகம் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ மக்களுக்கு வாஞ்சே ஆலயத்துக்கு செல்லணும், அவங்களால நடக்க முடியல, போக முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்களுக்கு பலன் கொடுத்திருக்கிறீரே, உண்மை தேடுவதற்கு, உண்மை ஆராதிக்க பலன் தந்திருக்கிறீர்கள், நன்றி என்று சொல்லி இந்த நாளில், இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, இந்த 21ஆம் வருடத்துல இனி ஒரு நாம் ஓய்வு நாளை பார்க்க முடியாது. இந்த நாளில் நம்ம ஆண்டோடைய ஆசீர்வாதத்துக்காக வருகிற புதிய ஆண்டு எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று சொல்லி நம்மளை சுத்திகரிக்கிற, நம்மளை நாம ஆராய்ந்து பார்க்கிற, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஒரு நாளாக ஆண்டவருக்கு எடுப்போமா? நன்றி வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நம்ம சமூகத்தில் ஆயிரம் நாவல்கள் அப்பா சோதனப்பா, எங்களை பலப்படுத்தி எங்களை சுதந்திரீங்க அப்பா. எங்க அப்பத்தை தண்ணி ஆசிரியப்பா, கொடான போய் சோதனை துதிக்கிறப்பா எல்லா தொற்றுல பாதுகாத்தீங்க, வெளியிடத்தீங்க, குடும்பத்தை வெளியிடத்தீங்க அப்பா. பாதுகாத்து வரம் தந்தீங்க, சோதனை துதிக்கிறேன் ஆவியானே சோதனை ஆசீர்வாதம் இருக்கும் அப்பா. உங்களுக்கு துதிக்க மகிமைப்படுத்த ஆரம்பிக்க அந்த இந்த இடத்துல ஆவியா நீங்க அசைவாடுங்க அப்பா. நேற்று மென்றால் மாறாத ஜீவனோட தேவன் அப்பா, இன்றும் ஜீவனங்களுக்கு தேவனே சோதனை துதிக்கிறப்பா. உச்சுண்ட கருத்துல அர்ப்பணிக்கிறோமப்பா. ஆவியான நீங்க ஆவில வந்தாலும் அப்பா, நீங்க இறங்கும் போது சூழ்நிலை மாறுமப்பா, பரிசுத்தி மாறும், எல்லாம் மாறுமப்பா. ஆவியான நீங்க நடத்துங்க, உங்களை உச்சுண்ட கருத்துல நடத்துங்கப்பா. அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் நீங்க தானே. அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷமே, ஆடலும்
இல்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. பாவிகள் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தார் கண்டு கொண்டார் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்து கொண்டார் கண்டு கொண்டார் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. பாவிகள் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் நீங்கதானே. பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம் ஆடுவோம் நடனம் ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் ஆடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. பாவிகள் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் நீங்கதானே. பாவத்திலே மறைத்திருந்தேன் புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன். பாவத்திலே மறைத்திருந்தேன் புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன். எனவே பாடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. பாவிகள் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் நீங்கதானே. பாவிகள் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் நீங்கதானே. ஆவி என்னும் ஆடை தந்தார் அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். ஆவி என்னும் ஆடை தந்தார் அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. பாவிகள் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் நீங்கதானே. பாவிகள் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் நீங்கதானே. வசனமென்னும் சத்துணவை வாழ்நாளெல்லாம் ஊற்றுகிறார். வசனமென்னும் சத்துணவை வாழ்நாளெல்லாம் ஊற்றுகிறார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம்
என்றும் அறிந்துவிட ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம் அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே அப்பா எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் நீங்கள்தானே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா புது பலன் தந்தீரே நன்றி ராஜா புது பலன் தந்தீரே நன்றி ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா பூமியும் தந்தீரே நன்றி ராஜா பூமியும் தந்தீரே நன்றி ராஜா உடனிருந்து காத்தீரே நன்றி ராஜா உடனிருந்து காத்தீரே நன்றி ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா Hallelujah. அல்லேலூயா Hallelujah. யாரும் ஒரு சிலர் எழுந்து நிற்கும் ஆண்டோடைய சமூகத்தில் எல்லாரும் எழுந்திருந்து உங்களுடைய ஆராதனைக்கு போகலாம். ஆண்டவரே, இந்த இடத்துல எங்களை ஒன்று கூடி வர கிருபை செய்தீங்க, அதுக்காக நன்றி இயேசுப்பா. இந்த நேரத்திலையும் கடைசி இந்த சண்டேலையும் இந்த வருஷம் கடைசியில் நான் உமக்கு நன்றி பலி செலுத்த விரும்புகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ நன்மை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். அதை நன்றியுள்ள இதயத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் நம்ம நினைத்து அதை நன்றியுள்ள இதயத்தோடு இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, உயிரின்
இருக்கிறாரோ அவர் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்வே இல்லை. அவர் இல்லாத நாள் ஒரு நாளே இல்லை என்று ஆண்டவர் நம்மளை தெரிந்து எடுத்து கொண்டார். அவர் நம்மளை பிரித்து எடுத்தார். அதே போல இந்த வருஷம் ஃபுல்லா நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார். எத்தனையோ பேர் இந்த வருஷத்துல ஆரம்பிக்கும் போது நம்மளோடு இருந்தாங்க, ஆனா இப்ப அவங்க இல்லை. ஆண்டவர் நம்மளை கண்மணி போல இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்காரு. நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை நம்ம ஆராதிப்போம். இந்த வருஷத்துல ஒரு 5 நன்மையாவது நம்ம அதை யோசித்து இந்த வேலையில அதுக்கு நன்றி சொல்லுவோம். நிறைய நன்மை இருக்கும், ஆனா மேஜரா ஒரு 5 நன்மை ஆண்டவர் பண்ணியிருப்பாங்க. அதை மனசுல நம்ம நினைத்து நன்றியுள்ள இருதயத்தை கூட அவரை நன்றி செலுத்துவோம். அவர் ஆராதனையில் பிரியப்படுகிறவர். 10 குஷ்டரோகிகள் இருந்தாலும் ஒரு குஷ்டரோகி தான் திரும்ப வந்து நன்றி செலுத்தும் போது திரும்ப 9 பேர் எங்க அவர் அப்படின்னு கேட்காரு. அப்போ அவர் நன்றியை எதிர்பார்க்கிறார். அவர் அந்த அன்பை எதிர்பார்க்கிறபடி நம்ம இந்த வருஷத்துல அவர் நம்மளுக்கு நன்மையாக இருந்த ஒரு 5 நிமிடம் அவர் நம்முடைய செய்த வாழ்க்கையில மனசுல நன்றி ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இது செஞ்சீங்களே, என்னுடைய வாழ்க்கையில உயர்வை தந்தீங்களே, அப்பா தள்ளாட விடவில்லையே, எவ்வளோ கஷ்டம் வரும்போது எங்களை அடுத்தவங்க நினைச்ச மாதிரி எங்களை அந்த இடத்துல நீங்க உயர்த்தி வச்சிங்களே, அவங்க நினைச்ச மாதிரி எங்களை தாழ்த்தலையே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. வேலை கொடுத்தீங்க ஆண்டவரே, நல்ல சுகத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்பா அதை யோசித்து நம்ம ஒரு விசை அவர் நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எனது ஆற்றலும் எனது வலிமையும் எனது ஆற்றலும் எனது வலிமையும் எனது அரணும் எனது கோட்டையும் உறவின் பிறப்பே உள்ளத்தின் மகிழ்வே நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி. நடந்தாலும் நமக்கு நன்றி செலுத்துவேன். நாங்கள் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீர நன்றி ஐயா, என்னை தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீர நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி
போற செய்திக்காகவும் ஜெபிக்கிறேன். என்னை மகிமைப்படுத்துற இடத்துல நான் இந்த இறங்கி எங்களை ஆசிரியப்பேன்னு சொன்னீங்களப்பா. இறங்குனீங்களப்போ மகிமையா நிரப்பினீங்களப்பா. சோத்திரம் துடிக்கிறோம் இந்த இடத்த ஃபுல்லா நீங்க நினைச்சீங்களே, அதுக்காக நன்றி. ஒரு மகிமையின் மேகம் அப்பா எங்களை மூடியதப்பா. சோத்திரப்பா பாரம்லாம் இறங்குனதப்பா. சோத்திரம் துதிக்கிறப்போ ஒரு மகிமையா நடத்துனீங்களே அப்பா. மகிமையான ஆவியானவரே சோத்திரம் நன்றி 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 அப்பா. நன்றியோடு துதி பலி எடுத்தோம் அப்பா. நீங்க அப்பா சுகந்த வாசனையா நுகர்ந்தீங்களே, அதுக்காக நன்றி அப்பா. கோடி சோத்திரம் அப்பா. துதிக்கிறோம்ப்பா. பெரியவரே உன்னதவரே நன்றி 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 அப்பா. நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ் அப்பா. சோத்திரம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிரணத்தார் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெரும் மகிழ்ச்சி வருகின்றோம். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். இதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. வாழ்க்கையில கர்த்தர் எத்தனை நன்மை செய்திருக்கிறார் நான் நினைத்து பார்க்கும்போது, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நினையாத நேரத்துல இந்த இடத்துல நான் கிட்டத்தட்ட 2 வருஷமா 2 வருஷத்துக்கு மேல நம்ம இங்க இருக்கிறோம். அந்த அளவுக்கு கம்பெனி இன்னும் ஆரம்பிக்கல. ராஜா மாதிரி வழி நடத்துறேன். அல்லேலூயா. ஒரு பஸ்லயோ இல்ல ட்ரெயின்லயோ இல்ல நடந்தோ போகாத அளவுக்கு அப்படி ராஜா வீட்டுக்குள்ள மாதிரி நடத்துறாரு. எவ்வளவு பெரிய கிருபை. அல்லேலூயா. அற்புதமா நடத்துறாரு, அதிசயமா நடத்துறாரு. இப்போ ஆண்டவர் எங்களுக்கு செய்யறத பார்க்கும்போது புறஜாதிகளுக்குள்ள என்ன பேசிக்கொள்வாங்க? ஒழுந்தான் தொலைஞ்சான் இதோட முடிஞ்சான்னு நினைச்சவங்க எலும்பு ஒண்ணுமே புரிய முடியல. இல்லையா? பல விதத்துல உன்னத நிலையில இருக்கிறவங்க கூட ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய அளவுல அப்போ அந்த வசனம் சொல்கிறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் புறஜாதிகளுக்குள்ளே 3ஆம் வசனத்தை படிங்க. 2ஆம் வசனம் செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். புறஜாதிகளுக்குள்ளே அவங்க என்ன பண்றான்னு தெரியலப்பா. எப்போ வாரான், எப்போ வேலைக்கு போறான், என்ன வேலை செய்யறான், எப்படி வருமானம் வருது, எப்படி குடும்பத்தை நடத்துறான், ஒண்ணுமே தெரியல. இல்லையா? அவங்க ஒரு நம்ம என்னெல்லாமோ பண்றோம், எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம், எவ்வளவு வேலை செய்யறோம், நம்ம பண்ணாத வேலையோட இவங்க எப்படி பண்றாங்க இல்ல. ஆண்டவர் கிருபையா நடத்துறார், நம்மளை போஷிக்கிறார். ஒரு குறையில் அப்பம் தண்ணீரையும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். கடந்த மாதத்துல லதா நானும் உட்கார்ந்துருக்கும் போது திடீர்னு எங்களுக்கு ஊர்ல இருந்து போன் வருது, அப்பா வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. சூழ்நிலை சாதகமா இல்லாம இருக்கும்போது கெட்டி நல்ல உயரமா அழகா கெட்டி நடுவுல சொல்லுவாங்க சீலிங்கா காங்கிரீட் போடக்கூடிய லெவல்ல ஆண்டவர் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காரு. இது நாங்க நினைச்சு கூட பார்க்கல. ஒரு சின்ன காம்பவுண்ட் போடனாலே நம்ம எவ்வளவு யோசிக்கிறோம், இத்தனை லட்சம் ஆகும்னு. ஆனா 73 74 வயது தகப்பனாருக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்மளால பண்ண முடியாத அவங்கள கொண்டு கர்த்தர் பண்றார். எவ்வளவு பெரிய கிருபை. அது மாத்திரமல்ல, இந்த வருடத்துல எத்தனையோ நெருக்கம், வியாதியின் பயங்கரமான ஒரு அப்படி ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு ஒரு சின்ன டெஸ்ட் எடுக்க போனா கூட உள்ளமே உடஞ்சிரும். உங்களுக்கு 1000 2000 3000 அந்த டெஸ்ட் எடுத்தோம், அந்த டெஸ்ட் வந்து சும்மா சாதாரண கிறுக்கி கொடுக்குறான். அங்க போய் எடுக்க போகும்போது நமக்கு வேற ஏதாவது செலவழிச்சா கூட மனசு ஆறி போயிடும். அந்த டெஸ்ட்டுக்கு இந்த டெஸ்ட்டுக்கு அவன் போடுற பில்லை பாத்தீங்கன்னா அந்த பணம் எப்படி எடுக்க முடியும், எங்க எடுக்க முடியும்? சும்மா அப்படியே ஸ்பேரா இருக்கிற பணமா இல்ல.
ஒரு முக்கியமான காரியத்துக்கு எடுத்து வச்சிருப்போம், ஆனா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அதோட வேதனை என்னங்கிறது தெரியும். ஒரு சின்ன கன்சல்டன்சிக்கு போனாலே 1000 வாங்கிடுறாங்க. அந்த விகேஎஸ் ஆகிற டாக்டர்லாம் ஒரு நேரம் ஜஸ்ட் பாக்குறதுக்கு 3000 ரூபாய், 2 மாத்திரை எழுதிருக்கு, ஸ்கேன் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். ஒரு மாத்திரை மெடிக்கல் போனாலே பைசா அப்படியே பிடிச்சிருப்போம். அப்போ இந்த மாதிரி நெருக்கத்துல இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், ஆபரேஷன் இல்லாதபடி பாதுகாத்தார். அற்புதம். நான்சி சொன்னா ஒரு 5 நன்மையாவது நினைச்சு அதை கண்டி சொல்லிட்டுங்க. எவ்வளவு பெரிய நன்மைகளை ஆர்டர் செய்யறாங்க, பிள்ளைகளுக்கு செய்யறாங்க. ஒரு வேற ஒரு இடத்துல இந்த பட்டணம் எப்படி இருக்குமோ நினைச்சிட்டு வந்தோம். இந்த பட்டணத்துல அக்கம் பக்கத்துக்கு முன்னால ஒரு சாட்சியை நம்ம வைத்திருக்கிறார், ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். எவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலை நம்ம கடந்து வந்தோம். இந்த வருடங்கள்லாம் வேலை வாய்ப்புக்கோ போக்குவரத்துக்கோ எதுக்கும் சரியில்லாத ஒரு நாள் ஆண்டவர் நடத்த சுகம் கொடுத்தார். எது ஒன்றும் குறையில்லை. நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு முன்பாகவும் ஆசீர்வாதமா நம்ம ஆண்டவர் வச்சிருக்கோம். மனிதனுடைய தயவு கிடைத்திருக்கு, அதிகாரியுடைய கண்களில் தயவு கிடைத்திருக்கு. எவ்வளவு பெரிய நன்மை. ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த கடினமான சூழ்நிலை கூட நாம் ஆண்டவரை துதிப்பதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு போன் மூலமாக, ஜூம் மீட்டிங் மூலமாக, சபை நடுவே பெரிய சர்ச்செல்லாம் இன்வைட் பண்ணி நல்ல ஆண்டவர் ஆசீர்வதித்து வைக்கிறார். நேற்று தினத்தில் நாங்கள் சர்ச்சுக்கு போயிருக்கோம். அங்கே எல்லா ஜனங்களும் அவ்வளோ வாஞ்சியோட தாகத்தோடு வந்து ப்ரேயர் பண்ணாங்க. சிலருக்கு வந்து அசுத்த ஆவிகள்லாம் உருண்டு ஓடிச்சு வரீங்க. அவ்வளோ அற்புதமா இருக்கு. அவருக்கு நம்ம பணத்தில் முடியுமா? நான் எத்தனை பெரிய பெரிய கம்பெனியில் பல லட்சம் ஜமா வாங்கினாலும் அந்த பலத்தை வச்சு நான் அதை செய்ய முடியுமா? அப்படி கிருபை, அப்படி அபிஷேகம். அவர் நமக்குள்ள இருந்து வழி நடத்தலைன்னா இப்படி ஓட முடியாது, பண்ண முடியாது. லதா ஜபிக்கும் போது எனக்கு ஆறுதலை கொடுத்தீங்களே, சமாதானம் கொடுத்தீங்களே. அப்போ ஒரு அப்பாவுடைய பிரசனத்துல ஒரு அரை மணி நேரத்துல நமக்கு ஆற்ற முடியாத, தேற்ற முடியாத எல்லா மலைகள் கூட மெழுகு போல உருகிறது மகிமையில. நம்ம ஞானத்துல, புத்தியில, ஆர்குமெண்ட்ஸ்ல, நம்ம பலத்துல, காரியங்கள்ல செய்ய முடியாதத மகிமை செஞ்சிருக்கு. ஆண்டவர் கிருபை. அல்லேலூயா. இந்த உள்வே பகுதியில் நம்ம ஆலயம் நடத்தணும், பெரிய ஆட்களை கூட்டணுங்கிறதெல்லாம் பிளான் கிடையாது. மெயினாக நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் பலப்படணும், பாடணும், அவரை ஆராதிக்கணும். நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணணும். வாழ்க்கையில பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சு பெரிய சாதிக்கிறதை காட்டிலும் ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது இன்மை வரக்கூடிய நாட்கள் மிகவும் கொடுமையா இருக்கும். அன்பு தனித்து போகும், எவனும் அடிச்சு யான் ஒழுங்கலான் இருப்பான். இப்படிப்பட்ட சூழ்நிலை அப்பாவுடைய வசனம், அவருடைய மகிமை மாத்திரம் இருந்துச்சுன்னா நம்ம எந்த காலத்திலும் படைச்சுக்கலாம். நம்மளால மன்னிக்க முடியும், நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும், தாங்க முடியும், சகிக்க முடியும், அதை வின் பண்ணி ஜெயிச்சு வர முடியும். பதட்டமாயிரும். ஒரு சின்ன டாக்டரோட சத்தமே நம்மள ஆட விட்டுருது, பதறி போயிடும். ஒரு நியூஸ், ஒரு பேப்பர், அவன் அப்படியே நம்மள கிரஷ் பண்றான் டெய்லி ஒவ்வொரு நாள். அப்ப அப்பாவுடைய வார்த்தை தான் நம்மளை உயிர்ப்பிக்கிறது. அவருடைய மகிமை தான் பிள்ளைங்களை பாதுகாக்கும், வழி நடத்தும். உலகம் கொடுக்காத சமாதானம் என்ன பண்ணாலும் அவருடைய உள்ளுக்குள்ள சந்தோஷம் இருந்ததுன்னா முகத்துல நம்ம வளர்ச்சி கொடுக்க முடியும். அது இயேசு மொத்தம் தான் கொடுக்க முடியும், அவருடைய வசனம் மொத்தம் தான் கொடுக்க முடியும். இல்லையா? அதனால தான் வசனம் சொல்கிறது, சியோனின் சிறையிருப்பை கத்த திருப்பும் போது செப்பனம் காண்கிறவர் கூட இருந்தோம். சிறையிருப்பு, இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்தாங்க. ஆண்டவர் வாடா அப்படின்னாலும் கூட அவன் வரம்பு கொடுப்பல. எங்க நடக்க போகுது? பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு நீ அழைத்து வருகிறேன். பாத கடினம் தான், அதை வாக் பண்ணு போனோம். சுதந்திரிக்கணும்னா கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டி இருக்குது. கண்ணீரோடு விதைத்தாயனா, கண்ணீரோடு ஊழிஞ்சது கஷ்டம் தான். இன்னைக்கு கண்ணீரோடு விதைக்கிறோம். இந்த கொஞ்சம் அபிஷேகத்தை ஆண்டு எடுத்து பிளஸ் பண்ணுவான். ஏழை விதவை தாய் கொஞ்சோல இருக்கிற எண்ணெயும் மாவையும் என்ன பண்றாரு? அந்த ஊழியக்காரன்ட்ட கொடுக்கும் போது கண்ணீரோட தான் கொடுத்துருப்பான். கொஞ்சோல இருக்கு, அதையும் சொல்லிட்டு செத்துடலாம்னு நினைக்கிறோம். ஆனாலும் உங்களுடைய ஊழியத்தின் நிமித்தம் சொல்லி அந்த ஊழியக்காரை கனப்படுத்துறாரு.
அவ என்னையும் குறையல, மகவும் குறையல. அல்லேலூயா. அவள் ஆசீர்வதித்து அவளுடைய பிரச்சனைலாம் தீர்வு கொடுத்தாங்க. அப்போ கடினமான சூழ்நிலை தான் ஆராதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். பவுலும் சீலாவும் தூக்கி ஒன்ன ஊழியம் செஞ்ச நிமித்தம் சிறைத்தலையில போட்டிருக்காங்க. அந்த நேரத்துல தான் அவங்க கைரங்களை தட்டி பாடினார்கள். அவருடைய கட்டுகள் எல்லாம் கலந்தது, மற்றவர்களுக்கும் விடுதலை. கர்த்தர் எதிர்பார்க்கிறது நல்லா இருக்கும் போது எல்லாரும் நன்றி சொல்லுவாங்க, ஆராதிப்பாங்க. ஆனா இந்த கடினமான சூழ்நிலை கூட என் பிள்ளைகள் சத்துருக்கு முன்பாக என்னை வெட்கப்படுத்த மாட்டாங்க. யோபு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். ஆனாலும் அவன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஸ்தோத்திரம். நிந்தை, அவமானம், சிறையிருப்புக்கு மத்தியில எனக்கு என்ன மேன்மை இருக்குது, நான் எதுல சிறந்திருக்கேன், எங்க நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துன்னு இல்லாம கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். வரக்கூடிய ஆண்டு எனக்கு ஒரு மகிமையின் ஆண்டா இருக்கும், எழுந்து போல எல்லாத்தையும் திருப்பிக் கொள்கிற ஒரு ஆண்டா இருக்கும் என்று சொல்லி நம் விசுவாசத்தோடு இன்னைக்கு நம்ம ஆண்டவரை ஆர்ப்பரிப்போம். ஐயோ என் பிள்ளை இப்படி நன்றி செலுத்துறானே, இவ்வளவு விசுவாசமா இருக்கிறானே, இவனை உயர்த்துவார். சத்துரு வைக்கப்பட்டு ஓடுவான். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனா உன் பலன் புரிஞ்சு போயிருவேன். போன வருஷம் ஊருக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க, முடிஞ்சுதா? எத்தனையும் ஆசைப்பட்டாலும் சரி இருப்பு. இந்த வருஷம் அழகாக அவங்களை எத்தனை மாசம், 4 மாசம் அல்லது 3 மாசம் ஆண்டவர் அற்புதமா நடத்தி பிரயாணப்பட்டு வந்தாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அவாந்திர வழியில, அல்லேலூயா, தண்ணியில நடக்க வைக்கிறார். சூழ்நிலை சாதகமா இல்லாம இருக்கும்போது கூட அற்புதம் செய்கிறார். பாடுகள் பிரச்சனைக்கு மத்தியிலையும் அதிசயத்தை காண செய்கிறார். அப்படி செய்தனாலதான் நம்ம அவரை துதிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளை சொல்லிக் கொண்டார். அவன் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கான சும்மா இல்லப்பா, அவன் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட்ட சும்மா இல்லப்பா, அவன் பெரிய பணக்காரனோ இல்லைன்னா பெரிய கம்பெனி வச்சிருக்கானோ இல்ல படிச்சவனோ இல்ல, கர்த்தருக்கு வேலையை செஞ்சான், அவருக்காக ஓடுனான். அந்த சந்ததி ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் சேர்த்து வைக்கிற ஒரு பெரிய சொத்து என்னது? அழிந்து போகிற சொத்து இல்ல, ஆத்துமாங்கிற சொத்து. அழிந்து போகிற சொத்து அல்ல, அழிவில்லாத ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானவான். அல்லேலூயா. அவர் ஒரு சின்ன ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலே, அவருடைய நாமத்து நிமித்தம் செய்தாலே மறக்காதவர், அவர் நிமித்தம் ஓடி அவருக்காக நீ வேலை செஞ்சு அவர் உங்களை சோர்ந்து போடுவாரா? அந்த சந்ததி ஆஸ்வதிப்பார். அந்த சந்ததி பூமியிலே வளர்த்திருக்கும். அல்லேலூயா. ஒரு நாளும் அப்பத்துக்கு இறங்கி தெரியாது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நாம் ஒருவேளை கண்ணீரோடு விதைக்கிறவர்களா காணப்படலாம். ஒரு விவசாயி உழுது விதைக்கும் போது அவன் வேதனையோட இருக்கிற எல்லாத்தையும் போட்டுதான் விதைப்பான். கொஞ்ச நாள் காத்திருப்பான், உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு. அநேக நாட்களுக்கு அப்புறம் நீ அதன் பலனை காண்பான். இன்னைக்கு நீ கண்ணீரோடு விதைத்தாயானா நாட்கள் வரும், அதை தூக்க முடியாத அளவுக்கு கண்ணீர் ஆனந்த கழிப்பினால் கொண்டு வருவான். அல்லேலூயா. ஆகவே நாம் செய்கிற ஊழியமா இருக்கட்டும், ஆண்டவருக்காக செய்கிற பிரயாசங்களா இருக்கட்டும், கண்ணீரோடு நாம் பாடுகளுக்கு மத்தியில் செய்தாலும் கர்த்தர் அள்ளி விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான். அல்லேலூயா. இந்த நாள்ல, இந்த வருடத்தின் கடைசி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவருக்கு நன்றி மாத்திரம் சொல்லுவோம். ஆண்டவர் அதான் பிரியப்படுறார். 10 குஷ்டரோகிகள் இருந்தாங்க. இயேசு ஐயரே மனம் இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் நீங்கள் போய் உங்களை ஆசாரிகளுக்கு காட்டுங்கள் என்று சொன்னாங்க. போகிற வழியிலே 10 பேர் சுகமாயிட்டாங்க. 9 பேருக்கு ஒரே கொண்டாட்டம், எனக்கு வேலை கிடைச்சிட்டு எனக்கு வேலை சண்டே வர முடியாது, ஐயோ எனக்கு ஆசீர்வாதம் உண்டாயிட்டு, அந்த ஆசீர்வாதம் எனக்கு முக்கியம், அதை பாதுகாக்க போயிட்டாங்க. என் சிறையிருப்பு மாறி போச்சு அப்படின்னு சொல்லி கொண்டாட போயிட்டாங்க. ஆனா ஒருத்த மாத்திரம், அது ஒரு அந்நியன், அந்த சூழ்நிலையும் கூட திரும்பி அந்த ஆண்டவரை தேடி வந்து ஆண்டவரே வந்து பாதத்தில் விழுறான், அவருக்கு நன்றி செலுத்துறான். ஆண்டவர் உடனே அவனை பார்த்து 10 பேர்லப்ப சுகமானாங்க, மிச்சம் 9 பேர் எங்க கேட்கிறார். அந்த 9 பேரும் வரல, அற்புதம் பெற்றிருக்காங்க. ஆனா அந்த வந்த ஒருவனுக்கு ஆண்டவர் என்ன பிளஸ் பண்ணார்
ரட்சிப்பின் சந்தோஷம். அல்லேலூயா. அவனுக்கு சுகம் மாத்திரமல்ல, ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார். அந்த ரட்சிக்கப்பட்டேன்னா மீட்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் மீட்கப்படவில்லை, வெறுமனே அற்புதம் மாத்திரம் பெற்றிருக்காங்க. மீட்கப்பட்டவர்கள் என் கரத்தில் வந்தவர்களை யார் பறிக்க முடியும்? விடுவிக்கப்பட்டிருக்கோம். பிசாசுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, உலகத்துக்கு எனக்கு மாம்சத்துக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது சொல்லி நான் மீட்கப்பட்டவர்கள், அவர் ரத்தத்தால துவைக்கப்பட்டவர்கள். அதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். வெறுமனே நான் ஆசீர்வாதத்தை மாத்திரம், வேலையை மாத்திரம், ஒரு இதை மாத்திரம் நான் பெற்றிருக்கிறேன்னு சொன்னா ஒன்லி அற்புதம் பெற்றிருக்கிறோம். அந்த அற்புதத்துக்கு ஆனா நான் எங்க இருக்கேன்? உலகத்தோட இருக்கேன், பிசாசோட இருக்கேன், மாம்சத்தோட இருக்கேன். மறுபடியும் அப்ப எனக்கு என்ன வரும்? பிரச்சனை வரும். அல்லேலூயா. மீட்கப்பட்டவர்களா இருக்கும் பொழுது நாம் பேர் பெற்றவர்களா இருக்கோம். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பை கொடுக்க முடியாதான் இயேசு வந்தார். அவர் எதிர்பார்த்தது இந்த நன்றி சொல்றதுக்கு இந்த அந்நியனை தவிர வேற ஒருத்தரும் வரலையா? என் பிள்ளைகள் வரலையா? இந்த அந்நியனை தவிர வேற யாரும் வரலையா? அப்ப அவர் தேடுறது விசேஷமா ஏன் பிள்ளைங்க, உனக்காக நான் மறித்தேனே, நீங்க என்ன துதிக்கலாம், இந்த கல்லு தான் இந்த துதி. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன் இந்த நாட்கள்ல, இப்படிப்பட்ட வருடத்தின் கடைசி நாட்கள்ல இந்த கடினமான இந்த ஆண்டுல கூட என்னை வழி நடத்தினாரு, என்னை பாதுகாத்தாரு, என்னை போஷித்தாரு. நன்றி என்று சொல்லுவோம். எத்தனையோ பிள்ளைகளுக்கு இல்லாத ஞானத்தை கொடுத்திருக்கிறார், எத்தனையோ பிள்ளைகளுக்கு இல்லாத அழகை கொடுத்திருக்கிறார், எத்தனையோ மேன்மைகளை கொடுத்திருக்கிறார். நெருக்கத்துல இருந்தோம், சிறையிருப்புல இருந்தோம், கர்த்தர் எங்களை அப்படியே தூக்கிட்டு வந்தார். ராஜா வீட்டு பிள்ளைகள் தூக்கிட்டு வந்தார். இந்த இடத்துல எப்படி இருக்குமோன்னு தெரியாது. அந்த நாட்கள்ல நாங்க வரும்போது ஆபிரகாம் போலதான் வந்திருக்கணும், ஒண்ணும் இல்லை, எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா இந்த இடத்துல எங்களை இங்க இருந்து நாங்க அங்க வரல, இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற லெவலுக்கு அது மாத்தி விட்டு. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் வழி நடத்தினார் என்று சொன்னா, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னா, நம் வாய் நகைப்பினாலும் துதினாலும் நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. அப்ப அந்த தேவ அன்பு நம்மளை ஒருபோது வைக்கப்படுத்தார். நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நாட்கள் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். சாட்சி சொல்லுங்க. வாயத்தமா இருக்கீங்களா? வந்து சாட்சி சொல்லலாம். தோஸ்திரம் தகப்பனாரே, தோஸ்திரப்பா, அந்த நாளுக்காக நன்றிப்பா. உங்களை நன்றி வெளி செலுத்த கிருபை தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இந்த வயதான நேரத்தில் அப்பா நாங்கள் என்ன செய்ய, வீடு காலி பண்ண சொல்லாமலேன்னு இருக்கும்போது மகனை ஆசீர்வதித்து அவன் மூலமாக இந்த இடத்துல எங்களை வந்து அமர செய்த கிருபைக்கு நன்றி அப்பா. இந்த இடத்திலும் தகப்பனாரே நாங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை, எங்களை நன்றாக நடத்தி கொண்டிருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. ஊருக்கு போய் போக மாட்டோமோ என்று நினைச்சோம், ஆனாலும் அப்பா நீர் எங்களை ஆசீர்வதித்து நல்லபடியாக 4.5 மாதம் அப்பா ஊர்ல இருக்க செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. அங்கேயும் எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாதபடி நல்லபடியாக வழி நடத்தினர், அதற்காக நன்றி. என்னப்பா மகனை ஆசீர்வதித்து அவன் மூலமாக அப்பா தகப்பனாரு எல்லாம் இழந்த எங்களுக்கு அப்பா ஊர்ல ஒரு நல்ல இடத்தை 9:15 சென்று மனவாங்க கிருபை புரிந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நிச்சயத்திருந்த அற்புதத்திற்காக நன்றி அப்பா. சின்ன மகனும் கூட தகப்பனாரு வேலையை இந்த கொரோனா காலத்துல இழந்து நிற்கும் போது அவனுக்கு என்று ஒரு வேலையை ஏற்படுத்தி ஒரு வேலையை கொடுத்தீரே, அவனுக்கு நன்றி. இப்பொழுது அப்பா அவன் வீடு அப்பா மாறிவிட்டான், ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. மகா வீட்டிலும் நிறைய அற்புதங்களை நீர் செய்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி தகப்பனாரே. 3 பிள்ளைகள் குடும்பத்திலும் அப்பா நாங்கள் தகப்பனாரே நல்ல நல்ல காரியங்களை இந்த ஆண்டு கண்டிருக்கிறோம், அதற்காக உமக்கு நன்றி 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 அப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆண்டவருக்கு சோத்திரம். இந்த இடத்துல இன்னைக்கு கிருபை செய்திருக்காங்க. அண்ட் எவ்வளோ ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். ஆனால் என்ன செஞ்சது, எங்கள் ஃபேமிலியில் மம்மிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அதுலேருந்து அந்த கிட்னி இல்லை கேல் பிளாடரில் சின்ன ஸ்டோன் இருக்குன்னாங்க. அது இல்லாமே ஆண்டவர் அதை ப்ரேயர்னால ஆக்குனார். விசுவாச அறிக்கை செய்தோம், அது இல்லாமே அது நெக்ஸ்ட் ஸ்டேஜில் ஆக்குனார். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ஒரு நல்ல சுகபல ஜீவனத்தை கொடுத்தாரு, எனக்கும் நல்ல சுகம் கொடுத்தாரு, வேலை கொடுத்தாங்க. புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தேன், அதில் எனக்கு டக்குன்னு ஆண்டவர் ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. எல்லாத்துலேயுமே ஆண்டவர் எனக்கு அனுகிரகமாக இருந்தார், என் மேலே கிருபையாக இருந்ததுக்காக நன்றி. எந்த ஒரு எதுலேயுமே வெட்கப்படுத்தாதபடிக்கு உயர்த்தி
வச்சிருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, காற்றும் இருக்காது, மழையும் இருக்காது, ஆனா பழங்களெல்லாம் ஆண்டவர் நிரம்ப செய்தார் எங்க வாழ்க்கையில். அதுக்காக ஆண்டவர் கூடான கூட நன்றி செலுத்துறேன். ஆமென், ஆமென். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. சொல்கிறோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் போவதும் என் தேவனுடைய கிருபை. இந்த வருஷம் ஃபுல்லாக நன்மையாக முடிச்சிருந்தாங்க. தடைகள் வந்தாலும் என் தேவன் என்னோட கூட இருந்தார். என்னுடைய வியாதி படுக்கையை மாற்றினார். அதுக்கு சாட்சியாக நான் எப்பவும் என் தேவனுக்கு நன்றி சொல்லிட்டே இருப்பேன். இந்த வருஷம் ஃபுல்லாக எங்கள் சூழ்நிலை மாறாக இருந்தாலும் தேவனுடைய கிருபை மட்டும் எங்களை வழிநடத்தி கொண்டிருந்தது. அவருடைய கிருபை இலக்கம் இல்லைன்னா நாங்கள் எப்போவுமே எங்களுக்கு இதாக இருக்கும். ஆனால் தேவனுடைய கிருபையாக வழி நடத்தினார், பலத் தந்தார், சுகத்தை தந்தார், ஆசீர்வதிச்சிருக்காரு, வழி நடத்தி கொண்டிருக்காரு. வருகிற வருஷமும் அவருடைய கிருபை எங்களோட இருந்து வழி நடத்த போகிற கிருபைக்காக நன்றி. இயேசுவுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, நன்றி சொல்லி பாடுவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்த நன்மையை நம்ம சொல்றதுக்கு வெட்கமே படக்கூடாது. ஏன்னா சொல்றேன் எல்லாத்துக்கும். ஏன்னா ஆண்டவர் நீங்க எனக்கு சாட்சிகள் எடுத்துருக்காரு, சாட்சிகளா இருக்கிறீர்கள் சொல்லிருக்காரு. யுவர் விட்னஸ். ஆண்டவர் எனக்காக பாவமா, அவர் பாவமே பண்ணல, பசுத்த எனக்காக பாவியா அப்படியே வனத்து பூமிக்கு நடுவுல ஒரு சிலுவையில தொங்கினார். வெட்கமே பண்ணல. அவ்வளவு பெரிய பசுத்த உன்னதமான தேவனே நமக்காக இந்த இதை சொல்லும்போது இயேசு செய்த நன்மைகளை சொல்ல சொல்ல அவருக்கு எனக்கு எவ்வளவு இருந்தது பண்ணுறேன், அவருக்கு எவ்வளவு இருந்தது பார்க்கும். அவர் இன்னும் உங்களை நேசிப்பார், இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார். இது வரைக்கும் எல்லாம் ஒரு குறைவு இல்லாம என்ன சூப்பர் பார்த்துருக்காங்க. இந்த விஷயம்னாலும், இந்த ஸ்கூல் விஷயம்னாலும், காலேஜ் விஷயம்னாலும், எனக்கு லாஸ்ட் நேரத்தில் கூட எனக்கு நான் ஒன்றும் படிக்காமல் இருக்கிற நேரத்தில் கூட என்ன நல்லா ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ண வச்சு இப்போ நல்ல ஒரு கொஞ்சம் படிக்கிற அளவு எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் எழுதுகிற மாதிரி நல்ல மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆகிற மாதிரி. ஒரு 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 பலவீனமும் ஒரு ஹெல்த் ப்ராப்ளமும் எங்கள் வீட்டில் யாருக்குமே வரல, யாருக்குமே எதிர்த்து ஒன்றுமே ஆகலை. இந்த வருஷம் ஃபுல்லாக எங்களுக்கு அப்படி காத்து நடத்துனாங்களே, அதுக்காக நன்றி. ஆசீர்வதிப்பாராங்க. அவங்களுக்கு சந்தோஷம். அவங்க நேரில் இங்க சொல்லட்டா கூட அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஆண்டு மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு நமக்கு தெரியும், அப்படிதானே? ஆனா அவங்க ரொம்ப வேதனையோட கண்ணீரோட ஒரு நாள் நான் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்கும்போது அங்க போனா எப்படி நம்ம போக முடியும், அங்க இருக்க முடியாது, எனக்கு அங்க விருப்பம் இல்லை. ஆனா இங்க ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் நம்ம அங்க போய் காலை வைக்க முடியும். அப்படிங்கும்போது இப்போ அவங்க அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, இப்போ நம்ம வீடு கட்ட போறது நம்ம வீடு வாடகை எடுத்து கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு அப்போ அவங்களுக்கு ஒரு சிறையிருப்பு தான் அது. அவங்க சாதாரண இடம் கிடையாது, பெரிய பெரிய இடத்தெல்லாம் வித்துட்டாங்க. அப்ப அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லைன்னு அங்க போக முடியாது. மறுபடியும் ஆண்டவர் அந்த சிறையிருப்பை மாத்தி வாசலை திறந்திருக்கிறார். சத்ருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்பி வழிபடி செய்வேன். அல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது இல்லடா, இப்பதான் ஆரம்பம், இப்பதான் வாங்கியிருக்காங்க, நம்ம கட்டுவாங்க, வாழ்ந்திருப்பாங்க, நீங்க அதை பார்க்க போறீங்க. அல்லேலூயா. அற்பமா காணப்பட்டவருக்கு மத்தியில ஆண்டவர் தலையை உயர்த்துகிறவர். உண்மையா இல்லையா? அது அந்த பாதையில கடந்து போறவங்களுக்கு தான் அது தெரியும். சொந்த பந்தங்கள் 1000 அண்ணன் தம்பிகள் இருந்தாலும் அவன் தான் முடிஞ்சு போச்சுன்னு கைவிட்டுருவாங்க. ஆனா அந்த சத்துருக்களுக்கு முன்பாக அந்த சகோதரருக்கு நடுவில் நம்ம தலையை உயர்த்தி அபிஷேகம் பண்ணி ஆசிரிக்கிறார். அருமையான பிள்ளைகள், குடும்பம், எந்த கெட்ட பழக்கவழக்கம் கிடையாது, நல்ல உண்மையா ஓடுற உழைக்கிற அல்லது அருமையான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், பேர பேத்திகளை கொடுத்திருக்கிறார், புதிய ஒரு ஆசுவத்தை அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சாட்சி. அல்லேலூயா. அப்போ அந்த நெருக்கத்துல இருந்து கர்த்தர் விசாலத்துல கொண்டார். ஒரு காலத்துல ஒரு கடினமான அப்படியே இந்த ரயில் இன்ஜின் அப்படி அடிச்சு நம்மளை கிரஷ் பண்ற மாதிரி வரும்போது கூட ஆண்டவர் நம்மள ஜீவனை பாதுகாத்து அப்படியே தூக்கி இன்னைக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா.
சந்ததி ஆஸ்வதிக்கிறார். அதனால பெரிய நன்றி செலுத்துவோம். ஏன்னா நன்றி செலுத்த ஆண்டவர் அந்த மகிமைப்படுவார். வேற யாரும் நமக்கு உதவி செய்யல, வேற யாரும் நமக்கு உதவி செய்யல. ஆண்டோடைய வசனம் தான் உங்களுக்கு ஆகும். இன்னைக்கு நீங்க மற்றவங்களுக்காக பாரப்படுங்க. ஐயோ இந்த பிள்ளை கஷ்டப்படுறாங்க, ஐயோ இவளுக்கு கணவன் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க ஜெபிக்கிறீங்க. அதை கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம ஆஸ்வதிக்கப்பட்டிருந்தா தான் மற்றவங்களை எடுத்து பாரப்பட முடியும். ஆக ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றி நம்மளை வழி நடத்தி மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற அளவுக்கு ஆண்டவர் வைத்திருக்காங்க இல்லையா? ஆகவே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை இப்படியாக ஆஸ்வதித்து வைத்திருக்கிறார். இந்த வருடத்தின் கடைசி நாட்கள்ல ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நன்றி செலுத்தணும். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கடைசியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிக்க போகிறோம். அப்பா, எங்களுக்கு சாட்சியாக இந்த வருடத்துல நீங்க நிறுத்தினமைக்கா நன்றி ராஜா. அப்பா அல்லேலூயா, வருகிற புதிய ஆண்டு எங்களுக்கு ஒரு ஆஸ்வாதமான ஆண்டாக அல்லேலூயா இருக்கும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்னும் எங்களிடத்துல காணப்படுகிற தேவையில்லாத குறைகள் ஆண்டவரே, இன்னும் சில நிர்வீசனங்கள், இன்னும் ஆண்டவரே உங்களுடைய காரியத்துல நான் இன்னும் ஆண்டவரே நான் தூய்மையா இன்னும் ஆண்டவரே பலப்பட்டு ஆண்டவரே பாரத்தோடு ராகத்தோடு நிற்கத்தக்க அல்லேலூயா. அப்பா எங்களை பலப்படுத்துகிறாக ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். உச்சம் தலைமுறை உள்ளங்கால் வரை எங்களை அர்ப்பணிக்கிறோம். அல்லேலூயா. எப்படி யாக்கோபு கடைசி நேரத்துல எல்லா ஆஸ்வாதையும் பெற்றிருக்கிறேன், ஆனா உங்களுடைய நீர் என்னை ஆஸ்வதிக்காவிட்டால் வெளியே நான் விடமாட்டேன்னு சொன்னது போல அவன் போராடி ஜெபித்தான். பொழுது விழுந்தது, போக விடு என்று சொல்லி தூதன் சொன்ன போது கூட உங்களோட ஆசீர்வாதம் இல்லாம எனக்கு அடுத்த புது வருஷம் எனக்கு வேண்டாண்டவரே என்று சொல்லி நின்ற போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே சமூகத்தில் அர்ப்பணிச்சு நிற்போம். ஆண்டவரே, இதே ஞானம் இதே அறிவு எனக்கு போதாது ஆண்டவரே, உங்களுடைய ஞானத்தினால இங்க நிரப்புங்க, அளவில்லாமல் ஊற்றுங்க அல்லேலூயா, நிரப்புங்க என்று சொல்லி கேட்போம். அல்லேலூயா. இந்த நாளுக்கு தேவையான கிருபை, இந்த நாளுக்கு தேவையான ஞானம் எனக்கு தாங்காண்டவரேன்னு சொல்லி கேட்போம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கும்போது அந்த பாபிலோன்ல பல ஞானிகள் இருக்கிறாங்க. அதுக்கு மத்தியில தானியேல் 10 ஞானிகளை பார்க்க உயர்ந்தவனா காணப்பட்டான். அவ்வளவு சூப்பர் நேச்சுரல் பவர். காரணம், ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். யோசேப்பு சிறையில் இருக்கிறான், ஆனாலும் அவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி அந்த புறஜாதி நாட்டுக்காரன் எகிப்து ராஜா சொல்றான். அல்லேலூயா. அப்போ மற்றவங்களுக்கு உள்ள மற்றவங்க கூட கண்டுகொள்ளக்கூடிய அளவுல நமக்குள்ள அவன் தேவன் பெரியவர், அவன் தேவனோடு இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அளவுல ஆண்டவரே வருகிற ஆண்டு புதிய ஆண்டுகளுக்கு ஆஸ்வாதமா இருக்கணும், ஆண்டவரே மகிமையா இருக்கணும். அதில் எங்களுடைய எல்லா சிறையிருப்புகள் இழந்து போன எல்லாவற்றையும் நாங்கள் 1000 மடங்கு திருப்பிக் கொள்ளணும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷம் சமாதானம் குறைபடக்கூடாது. வீட்டில் எப்பொழுதும் ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகணும், கலிகுதல் உண்டாகணும். அப்படியே எங்களை வழி நடத்துகிறாங்க. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், உங்களுடைய திரு சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வழி நடத்துகிறாங்க. நானும் என் வீட்டாரமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி உமக்கு உகந்த பிள்ளைகளை கூட கர்த்தர் கிருபை தந்து ஆசீர்வதித்து உயர்த்துகிறாக. எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, முழுதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகலோட முறை கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலம் மனதில் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.